இன்னைக்கு என்னவோ என் கண்ணுக்கு அர்ஜுன் புது மாதிரியா தெரியறான். பழசு எல்லாம் மறந்து எல்லார் மாதிரியும் என் பிள்ளையும் என் பக்கத்திலே இருக்கணும். எனக்குள்ள இவ்வளோ பெரிய சேஞ்சஸ், அதுக்கெல்லாம் காரணம் நீதான். இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ஃபீலே பண்ணதில்லை. எல்லாம் உன்னாலதான். So much. பப்பிமா, சொல்லு அச்சு டார்லிங். எனக்கு வெளியில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே அச்சு, கொஞ்ச நேரம்தான். சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சிடலாம், சேர்ந்தே போலாம். பப்பிமா, நான் சொல்றது உன் காதுல விழலையா? I have to go out. Bye. அத்தை, ஒரு நிமிஷம். சொல்லு சுச்சி. இப்ப அவனை தனியா அனுப்ப வேண்டாம், யாரையாவது கூட அனுப்புங்க. சரி கிராணி, மாமா கூட நான் போறேன். ஓகேவா? கிராணி ப்ளீஸ் கிராணி. நட்சத்திரா, நீ போக வேண்டாம். வசுந்தரா, நீ போமா. சுச்சி, ஏம்மா, உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்ல மேடம், நீங்க இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நான் சார் கூட போறேன் மேடம். சரிம்மா. பாய் பப்பி. வசுந்தரா, நீ போமா. அர்ஜுன் மாமா அவங்க அப்பாவுக்கு திவசம் கொடுத்ததுல இருந்து பெரிய மாற்றமா தெரியறாரு. மாமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர மாதிரி தெரியுது. இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து எப்படியாச்சும் மாமாவை நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும். சார் மெதுவா போங்க சார், ப்ளீஸ் சார். ஏய் சார் 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 வேண்டாம் சார், இந்த ஸ்பீடு தான் சார் நிறைய பேர் வாழ்க்கையில சாபமா வந்து முடியுது. Stop it, Vasu. என்னது சார் அது? அதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. எனக்குள்ள கொஞ்சம் நஞ்சம் மிச்சம் இருக்கிற நல்ல விஷயம் அது. உங்களுக்குள்ள மிச்சம் இருக்கிற நல்லதா? யூ மீன் நல்லது நான் சொன்னீங்க சார்? நான் அந்த நல்லது ஒரு தடவை பார்க்கலாமா? Come on, Vasu, stop it. எத்தனை வாட்டி சொல்றது பார்க்காதன்னு? அதெல்லாம் தொடர்றதுக்கு ஒரு அருகதை வேணும். சார், அது தொடர்றதுக்கான அருகதை இந்த உலகத்துல ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி யார் அந்த அதிர்ஷ்டக்கார பொண்ணுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சத்தியமா நீ இல்ல, ஓகேவா? சார், நல்லதுங்கிறீங்க, அதிர்ஷ்டக்கார பொண்ணுன்னு சொல்றீங்க. உங்ககிட்ட ஏதோ ஃபிளாஷ்பேக் இருக்கும் போல இருக்கே. ஆமா, உனக்கு மொத்த கதையும் சொல்றேன். இம்ச பேசாம இருக்கியா கொஞ்ச நேரம்? சாரி சார், சாரி சார். இனிமே நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசல. பட் நாம இப்ப எங்க போறோம்னு சொல்றீங்களா சார்? இல்ல, இன்னைக்கு நீங்க டிஸ்டர்ப்டா இருக்கீங்கன்னு மேடம் சொன்னாங்க. எங்க போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் என் ஒர்க்கை பிளான் பண்ணிப்பேன். நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் சார். ஏய், நான் உன்னை முதல்ல கூப்பிட்டேனா? மேடம் சொன்னாங்கன்னு தான் நான் வந்தேன் சார்.
வசு ஸ்டாப் இட் வசு. சார் ப்ளீஸ், இப்ப எங்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா. உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா வசு? அப்படியே இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க வசு. என்ன நான்சென்ஸ் இடியட். சார் மெதுவா சார். நான் எங்கேயும் போல. கெட் அவுட். சார் சார் நானும் கூட வரேன். கெட் அவுட் வசு. என்ன யோசிக்கிற? இப்ப இறங்குறியா தள்ளி விடவா? இறங்கு ஃபர்ஸ்ட். துணைக்கு போன மேடம் அனுப்பி வச்சாங்க. அர்ஜுன் சார் பாதியிலே இறக்கி விட்டுட்டு போயிட்டாரு. சரி, வீட்டுக்கும் சீக்கிரம் போகணும். ஏற்கனவே பாட்டி தவசத்துல கோச்சிட்டு போயிருக்காங்க. என்ன பண்ண போறாங்களோ? வீட்டுல அம்மா பாட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டு இருப்பாங்க. இதுக்கும் சுசித்ரா மேடம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோம். நீங்க பணத்தை கட்டலன்னு வைங்களா, நாளைக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல இருக்கிற சாமான தூக்கி வெளியே போட்டு வீட்டை பொசிஷன் எடுக்குமா பாத்துங்க. உடம்பு முழுக்க சீக்கிரமா கொண்டு வந்தவன் நீ. உனக்கு வக்கு இருந்தா நீ போய் அந்த கடனை உடனே அட. கட்டிட்டு வந்துருந்தா எனக்கு பொறுப்பு இருக்கும். ஒட்டிட்டு வந்தவன் தானே. நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆபீஸ்ல இருந்து வர வேண்டிய பிஎஃப், கிராஜுவேட்டி எல்லாமே எனக்கு பிறக்காத என் மகன் உங்க பேத்தி வசுந்தராவுக்கு கிடைக்கிற மாதிரி அதற்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளையும் சட்டப்படி நான் பண்ணிட்டேன். நீங்க போன அதே நாள்ல நான் உங்களை தேடி வந்துடுறேன். இதுல சில முக்கியமான ஆபீஸ் பேப்பர்ஸ் இருக்குமா? எல்லா பேஜ்லயும் நான் கையெழுத்து போட்டுட்டேன்.
என்னையே இவங்க இந்த கொடுமைப்படுத்துறாங்களே. பாவம் வசுந்தரா, அவங்க கண்ணுல மட்டும் பட்டா அவ்வளவுதான். அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டுருவாங்களே. பாட்டி பாட்டி, எதுக்காக இவ்ளோ உப்பு சுடுதண்ணில கொட்டுறீங்க? அடியே, அந்த கோணவாய்க்காரி நான் சொல்ல சொல்ல கேட்காம தவசத்துக்கு போயிட்டு வந்தால, அவளுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி உப்பை கொட்டி வச்சிருக்கேன். கொதிக்கிற தண்ணியில உப்பை நிறைய கொட்டி வச்சோன்னு வச்சுக்கே, குளிக்கிற உடம்ப ஒரு வழி பண்ணி விட்டுடும். அரிக்கிற அரிப்புல சொரிஞ்சு 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 மூஞ்சி முகமெல்லாம் அப்படியே புண்ணாயிடும். அப்படியா பாட்டி? ஆமாடி, இரு இரு, அவ வராடான்னு பாத்துட்டு வரேன். இது கொதிக்குதான்னு பாத்து. நில்லடி. ஏண்டி, நான் சொல்ல சொல்ல கேட்காம ஆட்டிட்டு போய் ஆத்தாடு மவளும் அந்த போக்கத்தவனுக்கு தவசம் கொடுத்து வரீங்களா? அம்மா, எங்க அப்பாவை நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்கம்மா. அடியே மானம் கெட்டவளே, உனக்கே இந்த வீட்டுல மரியாதை இல்ல, எப்பவோ போய் சேர்ந்த உன் அப்பனுக்கு மரியாதை கொடுக்க சொல்றியா? பணத்தை புடுங்கி வச்சாலும் பாசத்தோட தவசம் கொடுத்து வரீங்களா? ஏய், ஆமா, ஏதிரி உனக்கு காசு? அது உங்களுக்கு தேவையில்லாதது பாட்டி. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? வர வர மரியாதை இல்லாம எதிர்த்து வேற பேசுறியா நீ? ஓஹோ, பெரிய இடத்துல வேலை பாக்குறோங்கிற திமிர்ல இருக்கியா? நாக்கு அப்படியே இழுத்து வச்சு நை நைன்னு அறுத்து விட்டுரு, ஜாக்கிரதை. இந்த பாருங்கடி, இந்த வீட்டுல ஏற்கனவே தரித்திரம் தாண்டவம் ஆடுது. நீ ஆடுவியே தையா தக்கா தையா தக்கா தையா தக்கான்னு. அந்த மாதிரி தவசத்துக்கு போயிட்டு குளிக்காம வீட்டுக்குள்ள வந்த விளங்காதுடி, விளங்காது. ஏய், ஆமா, நீ முதல்ல குளிச்சு வந்தியாடி? ஏய், ஒழுங்கு மரியாதையா நீயும் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வா. மார்கழி மாசமா இருக்கு, பச்சை தண்ணியில குளிக்க கூடாது, நல்லா கொதிக்கிற வெந்நீர்ல தான் குளிக்கணும், புரியுதா? தவச தீட்டோட நீ உள்ள வந்துருவியோன்னு பயந்து, ஐயோ, நான் உனக்கு பொறுப்பா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன். போதுமா? போ, போய் குளி போ. சரி வசு, நான் உனக்கு வெந்நீர் வைக்கிறேன், நீ வந்து குளி. ஆமாண்டி, அதத்தானடி நானும் இப்ப சொன்னேன். வேணா உன் பொண்ண கால்ல குப்பரை படுக்க போட்டு அப்படியே நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி விடு. உன் பொண்ணு வெந்நீர்ல குடிச்சா என்ன, பச்சை தண்ணியில குடிச்சாதான் என்ன? அப்படியே அவன் நேரம் என்ன மாறிட போதா? இல்ல அப்படியே அவன் முகம்தான் பிரகாசமா மாறிட போதா? ஹேய், பேசாம இந்த துணிக்கு போடுவாங்களே அந்த சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டு. இந்த ப்ளீச்சிங் பவுடரை மூஞ்சில அப்பி விடு, நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருப்பா. போதுமா? அலைவ உள்ள போடா, உள்ள போடா. ஏய், குளிக்காம உள்ள வந்த நாளைக்கு உனக்கு தவசம் தாண்டி. இழிக்கிற வச்சுக்கிறேன். அம்மா, நான் ஒரு போன் பேசிட்டு வந்து குளிக்கிறேம்மா. சரி வசு. என்னடா சோதி, கையில கட்டு இருக்கு, உன் வாயில எல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். கால் கட்டு போறதுக்கு முன்னாடி கை கட்டு போறது எப்படின்னு பாத்துக்கிட்டேன். போடா போக்கத்தவனே. ஏண்டா, நீ கையில போட்டுக்கோ இல்ல கால்ல போட்டுக்கோ இல்ல உடம்பு முழுக்க வேணா கூட கட்டு போட்டுக்கடா. மும்பைல வச்சு தூக்கிட்டு போய் தாலி கட்டு நல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா அதுக்கு வக்கு இல்லாம வாய் கிழிய வக்கனே என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. பாட்டி, அது ஜஸ்ட் மிஸ், இனிமேதான் இருக்கு கிஸ். போடாங்க. சரி, அது எல்லாத்தையும் விடு. ஆமா, என் பேர்ல அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு சொன்ன, அப்புறம் அடிக அது இதுன்னு என்னெல்லாமோ கதை விட்டுட்டு இருந்தியே, என்ன ஆச்சு? ஐயோ பாட்டி, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. குத்தால அருவி மாதிரி சும்மா குளு குளு குளுன்னு உடம்பு பூரா தங்கத்தை வாரி கொட்டுற. ஐயோ ஐயோ சோதிமணி, நீ குத்தால அருவின்னு சொன்னதும் என் மனசுல அப்படியே மத்தளம் கொட்டுதுடா. இந்த பாயசத்துல முந்திரி பருப்பு மினுமினு மிதக்குற மாதிரி இந்த காந்திபதி கால்ல இருந்து கழுத்து வரைக்கும் தங்கம் அப்படியே ஜொலிக்கணும்டா. அதுல இருந்து அப்படியே கொஞ்சம் 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 கிள்ளி கிள்ளி என் பேத்திக்கு நான் போட்டு போட்டு அழகு பாக்கணும்டா.
கொஞ்சம் கொஞ்சம் தானா? என்ன 2 பேர் ரகசியம் பேசிக்கிறாங்க? பாட்டி நான் வெளியில போயிட்டு வரேன் பாட்டி. ஏய் பாத்து, ஆட்டோலயே போயிட்டு ஆட்டோலயே திரும்ப வா. எங்க போறதா இருந்தாலும் 50 ரூபாய்க்கு மேல 10 பைசா கொடுக்காத. அதுக்கு மேல கேட்டானா ஏய் கைய பிடிச்சு இழுத்தான்னு சொல்லி கமிஷன் ஆபீஸ்க்கு போன போடு, புரியுதா? சரி பாட்டி, பாய். பாய் பாய். சரி, என்ன விஷயமா நீ இப்ப இங்க கிளம்பி வந்த? என் தொம்பி வரத்துக்குள்ள சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்புடா. அவன் மூஞ்சிய பார்த்தான்னு வச்சுக்கே, அவன் மூஞ்சில எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். பாட்டி, மும்பைல தான் பாட்டி அவளை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா என்னோட செகண்ட் ரவுண்ட் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது. என் வசுந்தராக்கு நான் வீச போற காதல் வேலை பார்ட் 2. சரி, பார்ட் 2ல இந்த பாட்டிக்கு என்ன வேலை இருக்கு பாட்டி? பாட்டி, இந்த பேப்பர்ல வசுந்தரா கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துரு. வாங்கி கொடுத்தா அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டி முறைப்படி அதை பதிவு பண்ணி அவளை அமெரிக்கா கூட்டிட்டு போயிடுவேன். அங்க அவளுக்குன்னு ஒரு வசந்த மாளிகை கட்டி வச்சிருக்கேன். அதுல அவளை உட்கார வச்சு யாருக்காக இது யாருக்காகன்னு பாடுவியாடா? போடா. என்ன பாட்டி, why sad song? Only love song. உன் லவ்வத்தான் நான் பார்த்தேனே. ரொம்ப நேரமாச்சு, நீ கிளம்பு. ஐயோ அம்மா, ஐயோ காலை பார்த்து வைக்க கூடாதாடா? நீ பார்த்து வைக்க கூடாதா? சரி, தெரியாம மிதிச்சிட்டேன். ஏய், வீட்டுக்கு மாப்பிள வந்திருக்கா, அவனுக்கு நல்லா சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. போ போ பாட்டி. அட நீ போ. காஃபி எல்லாம் வேணாம் பாட்டி. நிச்சயம் ஆகாம மாமியார் வீட்டுல கை நனைக்கூடாதுல. போடா கப்பி பயல. உனக்கு ஏன்டா காப்பி கேட்டா? எனக்கு கேட்டேன்டா. ஒரு நாளைக்கு 2-3 காப்பியை உள்ள தள்ளினாதான் எனக்கு குடிச்ச மாதிரியே ஒரு எனர்ஜி வருதுடா. இரு, அவ காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் நீ போ. பாட்டி, மறக்காம பேப்பர்ல கையெழுத்து வாங்கிரு. நான் வெத்து பத்திரத்திலே கையெழுத்து வாங்குறவடா, இதுல வாங்க மாட்டேனா? நீ கவலைப்படாம போ, நான் கையெழுத்து வாங்கிட்டு கூப்பிடுறேன். சரி. ஓகே ஓகே. ஐயோ, உனக்கு கால் கட்டு போறதுக்குள்ள உன் கையெல்லாம் கட்டு போட்டுருவ போல இருக்கேடா. போ போ போ, பாத்து. ஷபா, காஃபி எப்ப வரடி? 7 நாள் ஆகுது. கூப்பிட்டதுக்கு அப்புறம் வருவ போல இருக்கு. ஏய், என்னடி இது காப்பி தண்ணி? குடிச்சு வச்ச கொழா தண்ணி மொத்தத்தையும் இந்த டம்ளர்ல ஊத்தி கொண்டு வந்திருக்கியா? சீ, கழனி தண்ணி மாதிரி இருக்கு. மாட்டுக்கு குடுக்கறதெல்லாம் மனுஷனுக்கு குடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மொகர கட்ட. மா, அந்த டவல் எடுத்து. ஏய் அடியே, என்ன நீ இன்னும் குளிக்காம ஆட்ட குதிரை மாதிரி இங்க அங்கேயே ஆடிக்கிட்டு இருக்கற? போன் பேசிட்டு இருந்தேன் பாட்டி, இதோ போறேன். அம்மா, ஐயோ 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 ஐயோ. ஐயோ அம்மா, அது சுடு தண்ணிமா.